ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சேலம் சிட்டியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் சேலம் சிட்டியினுடைய சென்டர் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநருக்கு 1998 காலகட்டத்தில் நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சேலம் சிட்டியில் 1998 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ஐயப்பன் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 98 காலகட்டத்தில் இந்த ஐயப்பனுடைய பெரியப்பாவாக இருக்கக்கூடிய சேகர் அப்படிங்கிற நபருக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1998 காலகட்டத்தில் இந்த சேகர் அப்படிங்கிற நபர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஓட்டக்கூடிய ஆட்டோ சொந்த ஆட்டோ தாங்க. இந்த சேகர் அப்படிங்கிற நபருடைய சொந்த ஊர் சேலத்திலிருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமங்க. 98 காலகட்டத்தில் இந்த சேகர் அப்படிங்கிற நபருக்கு திருமணமாகி வளர்மதி அப்படிங்கிற ஒரு மனைவி இருந்திருக்காங்க. இருந்தாலும் கூட ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழில் காரணத்தினால சேலம் சிட்டியில் தாங்க இவருடைய தொழிலே. அப்படி இருக்கும்போது வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ சொந்த ஊரான கிராமத்துக்கு போய் தன்னுடைய மனைவி மற்றும் அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுத்துட்டு வருவது வழக்கங்க. மனைவி சேகரனுடைய அப்பா அம்மாவுடைய அரவணைப்போடு கிராமத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த வீட்டில் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது 98 காலகட்டத்தில் சேலம் சிட்டிலேயே ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடிய காரணத்தினால தங்குவதற்கு ஒரு ரூம் ஒன்று பார்த்துருக்காங்க. இவர் தனியாக போய் ரூம் எடுத்து அப்படின்னா நல்ல வாடகை அதிகமாக அப்படிங்கிற காரணத்தினால ஆட்டோ டிரைவர்கள் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தன்னுடைய வருமானத்தை ஈட்டிட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் இருக்குங்க. அந்த சங்கத்தில் போய் சந்தா கட்டி அதற்கடுத்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று உருவாக்குனாங்க. அந்த ஸ்டாண்டில் தான் கிட்டத்தட்ட 15 to 20 ஆட்டோக்கள் அங்கேயே தாங்க இருக்கும். பேசஞ்சர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அந்த சங்கத்தினுடைய கட்டளைப்படி வரிசைப்படி தாங்க அந்த ஆட்டோ வாடகை கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால டே டைமில் ரொம்ப வாடகை கம்மியாக தாங்க இந்த சேகருக்கு கிடைக்கும் மற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாத்துக்குமே. அதனால நைட் டைம் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வருமானத்திற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாண்ட்ல இல்லாம சிட்டில நிறைய 4th கார்னர் 3 கார்னர் அப்படி சொல்லிட்டு ஃபேமஸான இடம் இருக்கும் இல்லையா, அங்க எடுத்து போய் வண்டியை நிறுத்திக்குவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் நைட் டைம்ல லாங் டிராவல் டூரிஸ்ட் பஸ் எல்லாம் வரும் இல்லையா, அங்க பேசஞ்சர்கள் இறங்குனாங்க அப்படின்னா அங்கிருந்து வீடுகளுக்கு போவதற்கு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வருவாங்கல்ல, அவங்களை பயன்படுத்திட்டு தேவையான வருமானத்தை ஈட்டிக்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த சேகர் அப்படிங்கிற ஒரு நைட் ஆச்சு அப்படின்னா இவர் பேச்சுலர் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு இல்லையா, அந்த ரூமுக்கு பக்கத்திலேயே ஒரு 4th கார்னர் பெண்ட் இருக்குங்க. அந்த இடத்துல தான் சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வாழ்வது வழக்கங்க. நைட் டைம் எங்கேயாவது போயிட்டு வந்து அந்த 4th கார்னர் தாங்க இறங்குவாங்க. அதற்கடுத்து பஸ் எல்லாம் உள்ள போகாதுங்க. தன்னுடைய வீடுகளுக்கு போகணும் அப்படின்னா அந்த பேசஞ்சர்கள் ஆட்டோவை தாங்க பயன்படுத்தி ஆகணும். அதை பயன்படுத்திக்கிட்டு சேகர் கரெக்டாக அந்த 4th கார்னரில் நைட் டைம் வண்டியை போட்டுட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பாருங்க. அதே மாதிரி 98 காலகட்டத்தில் ஒரு நாள் அவருடைய ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4th கார்னரில் தன்னுடைய வண்டியை போட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காருங்க. நைட் 1 மணி 1:30 மணி வரைக்கும் ஆட்களே வரவே இல்லைங்க பேசஞ்சர்ஸாக. அதற்கடுத்து ஆட்டோனுடைய பேக் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு காலை நீட்டி தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக ஒரு 1:30 மணி தோராயமாக ஒரு 35-36 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா ஆட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்க. உடனே தூக்கத்திலிருந்து சேகர் எந்திரிக்கிறாருங்க. முழிச்சு எந்திரிச்ச உடனே இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் என்னுடைய ஊர், அங்கே போய் விடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஆட்டோவில் அந்த பெண்மணியை ஏற்றிக்கிட்டு நேராக அந்த சிட்டிக்குள்ளேயே போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு பிறகு அவங்களுடைய வீடு வந்துருச்சுங்க. அந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அந்த பெண்மணி சேகர் கிட்ட நல்லா பழகிறாங்க.
அந்த பெண்மணி பேசக்கூடிய பேச்சில் அப்படியே மயங்கிட்டாருங்க இந்த சேகர் அப்படிங்கிறவர். ஏற்கனவே இந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்கான நபர் தான் இவர். இந்த காரணத்தினால அந்த பெண்ணை போய் வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டு திரும்பும்போது அந்த பெண்மணி வாடகைக்காக பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போது சேகர் ஏதோ தப்பான புத்தியில் அந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புன்னகிச்சுட்டே திரும்பி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்துட்டாருங்க. இவர் நினைச்ச மாதிரியே 1 மாத காலகட்டத்தில் அந்த பெண்ணோடு இவருக்கு பழக்க வழக்கம் ஏற்பட்டுச்சுங்க. அது எப்படி சொல்லி பார்த்தா நைட் டைமில் அடிக்கடி சேகரை பார்ப்பதற்காகவே அங்கிருந்து நடந்து வந்து சேகரோடு பேசிட்டு திரும்பி ஆட்டோவில் ரிட்டர்ன் போவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. இதை பார்த்து சேகருக்கு புரிஞ்சிச்சுங்க அந்த பெண் தன்னை கூப்பிடுவாங்களாட்டு அப்படி சொல்லிட்டு. அதற்கடுத்து கணவன் மனைவி மாதிரி சேகர் வாழ ஆரம்பிச்சாருங்க அந்த பெண்ணோடு. இந்த டைம்ல சேகரனுடைய நடவடிக்கையை பார்த்து மறுபடியும் சேகரனுடைய நண்பர் என்ன பண்ணாருன்னா ஊரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவியான வளர்மதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருங்க, உன் கணவன் தப்பான வழியில் போறான், பேசாம நீ இங்கேயே வந்து வாடகைக்கு வீடு எடுத்து அவரோட இருந்தாதான் உன் வாழ்க்கை தப்பிக்கும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால 1 வார காலகட்டம் கழிச்சு சேகர் அந்த ஊருக்கு போயிருக்காருங்க. ஊருக்கு போன பிறகு தனியா சேகரை விட அவங்களுடைய மனைவி அனுமதிக்கலைங்க. வேற வழி இல்லாம தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சேலம் சிட்டிக்கே வந்து ஒரு வாடகை வீடு எடுத்து 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சொந்த மனைவியான வளர்மதி சேலத்துக்கு வந்த பிறகு அந்த பெண்ணோட அஃபேர் இருந்துச்சு இல்லையா, அந்த பெண்ணை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலட்டி விட்டாருங்க. ஆனால் சேகர் விலகினாலும் கூட அந்த அஃபேர் இருந்த பெண்மணி சேகரை விடுறதா இல்லைங்க. அதற்கடுத்து அடிக்கடி ஸ்டாண்டில் அப்புறம் அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிகிட்டே இருந்திருக்காங்க. வேற வழி இல்லாமல் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் யோசிக்க ஆரம்பிச்சாருங்க. அப்போதான் இவருக்கு ஒரு முக்கியமான திங்கிங் வருதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போது வாடகைக்காக வீடு எடுத்திருக்காரு இல்லையா, அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நைட் நேரத்தில் ஸ்டாண்டுக்கு போகிற இடத்த விட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் இவங்களுடைய வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா அங்கே ஒரு 3 கார்னர் இருக்குங்க. அந்த 3 கார்னர்லையும் நிறைய டூரிஸ்ட் பஸ்னுடைய பேசஞ்சர்கள் வந்து இறங்குவாங்க நைட் நேரத்தில். அதை தெரிஞ்சுக்கிட்டு நேராக இனிமேல் அங்கே ஸ்டாண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்து போய் தன்னுடைய ஆட்டோவை விட்டு வாழ ஆரம்பிச்சாருங்க. இவர் நினைச்ச மாதிரி அந்த அஃபேர் இருந்த பெண்மணியினுடைய ஏரியா வந்து வேற ஏரியாவுக்கு போன பிறகு அந்த பெண்மணி அப்படியே சேகரை விட்டாங்க. அதற்கடுத்து நல்லா தாங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு சேகருக்கு. ஆனால் அதற்கு பிறகுதான் சேகரனுடைய வாழ்க்கையை தலையீழாக புரட்டி போடும் வகையில் ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே ஒரு நைட்டில் ஸ்டாண்டில் போடக்கூடிய இடம் வேற, இப்போ புதுசாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வாடகைக்கு வீடு எடுத்து தன்னுடைய மனைவி 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. இந்த இடம் புதுசு அப்படிங்கிற காரணத்தினால நைட் நேரத்தில் பேசஞ்சர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க ரூட் சொன்னாதாங்க போக முடியும். இவருக்குன்னு சொல்லிட்டு எந்த சந்து இருக்கு, எந்த இடத்துல வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுங்க, புது இடம் அப்படிங்கிற காரணத்தினால. அப்படி இருக்கும்போது கரெக்டாக நைட் நேரத்தில் அந்த புது ஸ்டாண்டுக்கு வந்தார் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலகட்டம் கழிச்சுங்க. எப்போதும் போல அந்த நைட் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய அந்த 3 கார்னர் பெண்ட்ல வந்து வண்டியை போட்டு தூங்கிட்டு இருக்காருங்க. பெரும்பாலும் பேசஞ்சர்கள் வந்தாங்க அப்படின்னா ஆட்டோவுக்கு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவை பார்த்தாவே வந்து தட்டுவாங்க. அந்த காரணத்தினால இவங்களா போய் கூப்பிடலாம் தேவையில்லைங்க, நல்லா தூங்கலாம். தூங்கிட்டு இருக்கும்போது 1 மணி to 1:30 மணிக்குள்ள இருக்குங்க. கரெக்டா 1:30 மணி தோராயமாக இவர் படுத்திருக்கூடிய ஆட்டோனுடைய பேக் சைடுல இருந்து யாரோ வந்து குரல் எழுப்புறாங்க. யார் அப்படி சொல்லிட்டு முழிச்சு பார்க்கும்போது அங்க நிக்கிறது ஒரு 27 to 28 வயசு தாங்க இருக்கும். சேகர் அப்படிங்கிற இந்த நபருக்கு 98ஆம் காலகட்டத்தில் 30 வயது இருந்திருக்குங்க. இவருக்கு திருமணமானதே 30 வயது தாங்க, லேட் மேரேஜ் அப்படினே சொல்லலாம். சரி, நம்ம கதைக்குள்ள வரலாம். அந்த 27 வயது தக்க பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் 1:30 மணிக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து குரல் எழுப்புனாங்க இல்லையா, எழுப்பின உடனே போலாங்க, எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் கேட்கிறாருங்க. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம பேக் சீட்ல வந்து சேகர் விலகின அடுத்த செகண்டே உள்ள ஏறிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி நேரா அந்த பெண் காட்டக்கூடிய வழிபாதையில் போயிட்டே இருக்காங்க. 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே போயிட்டாங்க. கடைசியாக ஒரு வழியாக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்த உடனே அந்த ஏரியாவை பார்க்கும்போது நல்லா ரிச்சான ஏரியா மாதிரி இருக்குங்க. இந்த பெண் கை காமிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு 5 வீடு தாங்க இருக்கும், நல்ல வில்லா மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் தள்ளி தள்ளி தாங்க கட்டியிருக்காங்க. கடைசியாக அந்த பெண் காமிச்ச அந்த ஸ்ட்ரீட்குள்ள நுழைஞ்சு 3வது வீடுங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடு காமிச்ச காரணத்தால ஆட்டோவை நிறுத்திட்டாங்க. அப்போதான் சேகர் அப்படிங்கிற இந்த நபர் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாங்க. இவங்க கை காமிக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கூட இல்லைங்க, கும்மிருட்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி நிறைய செடி கொடிகள் வளர்ந்து போயிருக்குங்க. பெரும்பாலும் இந்த வசதியானவங்க எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி செடிகள் வளர்ப்பது வழக்கம் தான். அது மாதிரி அப்படி சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டாருங்க. அதற்கடுத்து அந்த வீட்டினுடைய டோர் வந்து ஏற்கனவே திறந்துருந்துச்சா அல்லது அந்த பெண் போய் திறந்துச்சா அப்படி தெரியலங்க, இருட்டு அப்படிங்கிற காரணத்தினால 2 செகண்ட் 3 செகண்ட்ல கதவை திறந்துட்டு அந்த பெண் வீட்டினுடைய நுழைவாயிலுக்கு முன்னாடி போய் நின்னுட்டாங்க. நின்னுட்டு ஆட்டோ டிரைவராக இருக்கக்கூடிய சேகரை பார்த்து திரும்புறாங்க. திரும்பி ஒரு சின்னதா ஒரு புன்னகை காமிக்கிறாங்க. அப்படி காமிச்ச உடனே சேகருக்கு ஒன்றும் புரியலிங்க. ஆட்டோ வாடகை அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கறதுக்கு இவருக்கு தயக்கம் இருந்திருக்குங்க. அதே நேரத்தில் அந்த 27 வயது இருக்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகரை கை காமிச்சு கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிட்டு அடுத்த செகண்டே சேகருக்கு ஒண்ணுமே புரியலிங்க. ஏன்னா இவ்வளவு அழகா இருக்கா, நம்மளோட வயசு வேற கம்மியா இருக்க மாட்டேங்குது, இந்த பெண் எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடுது, இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தா நல்ல ரிச்சான ஏரியா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த டைம்ல சேகருக்கு கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டுச்சுங்க. உள்ள போறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த ஏரியா முழுவதுமே நல்ல ரிச்சான ஏரியா, யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிரும். அதே நேரத்தில் வீட்டுக்கு
வீட்டுக்குள்ள ஆட்கள் இல்லாமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க. அதெல்லாம் யோசிச்ச சேகர் அந்த பெண்கிட்ட வாடகையும் கூட கேட்கலீங்க. டக்குன்னு ஆட்டோவில் ஏறிட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு மூவ் பண்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெண்கள் எப்படி பேசுவாங்க, எதற்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகருக்கு நல்ல அனுபவமே இருக்கு. அந்த பெண் சைகை காமிச்சு கூப்பிடுறது எல்லாமே வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது நல்லாவே ஒரு புரிஞ்சிச்சுங்க. ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டக்குன்னு வாடகையும் கூட வாங்காம ஆட்டோ எடுத்து நேரா கிளம்பி ஸ்டாண்டுக்கே வந்துட்டாருங்க. விடிய விடிய யோசிச்சுட்டே இருந்திருக்காருங்க, எதற்காக அந்த பெண் நம்மளை வீட்டுக்குள்ள கூப்பிடுச்சு, அது மட்டும் இல்லாம அந்த பெண் பேசக்கூடிய அந்த சைகை எல்லாமே தப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாருங்க. அதற்கடுத்து அடுத்த நாள் இரவு வந்துச்சுங்க. அடுத்த நாள் இரவும் எப்போதும் போல அந்த 3 கார்னர்ல வந்து ஆட்டோவை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. முன்னாடி நாள் நடந்ததை சேகர் யோசிக்கும் கூட இல்லைங்க. அடுத்த நாள் இரவு நடந்ததான் சேகருக்கு இன்னும் பயங்கரம் அப்படி சொல்லாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முந்தைய நாள் இரவு நடந்த மாதிரி அதே டைம்ங்க 1:30 மணி தோராயமாக தான் இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருந்த சேகருக்கு அந்த குரல் மறுபடியும் கேட்குதுங்க. டக்குன்னு தூக்கத்திலிருந்து முழிச்சு பார்க்கும்போது பெரிய ஷாக்ங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேற்று வந்த அதே 27 வயதிற்குரிய பெண்மணி தாங்க. சிரிச்சுக்கிட்டே சேகர் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அந்த வீட்டுக்கு போலாங்க, இன்னைக்கு வந்து நான் ரூட் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசுறாங்க. உடனே சேகருக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியலங்க. அப்போது டக்குன்னு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டிருக்காருங்க பேக் சைட்ல இருந்து இறங்கிட்டு, என்ன இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு குழப்பம் ஆயிடுச்சுங்க. சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வாடகையை வாங்கிடணும், நேற்று வந்து வாடகைக்கு வாங்காம இருந்தோம்ல அதையும் சேர்த்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேரம் அந்த பெண்ணை பின்னாடி ஏற்றிட்டு அதே ரூட்டுக்கு போறாருங்க. 1.5 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஸ்ட்ரீட் வந்த உடனே அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் வண்டி நிற்குதுங்க. பின்னாடி பேசஞ்சராக உட்காந்துட்டு வந்த அந்த பெண்மணி சேகரை கரெக்ட் பண்ற மாதிரியே பேசிட்டே வர்றாங்க. இவருக்கு தான் இதுல நல்ல அனுபவம் இருக்கு, அவங்க எதற்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சுங்க. அப்போது சேகர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதோ பாலியல் தொழில் செய்கிற பொண்ணாட்டிருக்கு, அந்த வீடு வேற இருட்டா இருந்துச்சு, கரண்ட் இல்லாத மாதிரி, உள்ள ஏதோ தப்பான விஷயம் நடக்க மாட்டிருக்கு, அதுக்கு தான் அந்த பெண் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு எதுவுமே பதில் பேசலீங்க. இதுகிட்ட இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த பெண்ணை இறக்கி விட்டு 2 வாடகையும் சேர்த்து வாங்கி சொல்லிட்டு திடமா யோசிச்சுட்டே போறாருங்க. ஒரு வழியாக அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு வண்டியை விட்டு கீழே இறக்குறாருங்க. வாடகை கூட அப்படி சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட ஒருமையில பேசுறாருங்க. பேசின அடுத்த செகண்டே டக்குன்னு அந்த பெண்மணி ஆட்டோ விட்டு இறங்கி அந்த வீட்டினுடைய மெயின் டோர் இருக்கு இல்லையா, மெயின் டோர் கதவு ஆல்ரெடி திறந்த மாதிரி தாங்க இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு 2 அடி 3 அடி நுழைவாயிலுடைய முன்னாடி போய் நின்றுட்டாங்க. நின்றுட்டு உள்ளவா யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அப்படி அந்த பெண் கூப்பிட்ட உடனே சேகருக்கு சபலம் ஏற்பட்டுருச்சுங்க. முந்தைய நாள் இரவு அந்த வீட்டுக்குள்ள யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு தான் பயந்துட்டு போகாம இருந்தாரு. ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பெண் கூப்பிட்ட அடுத்த செகண்டே ஆட்டோவை ஓரமா போட்டு நேரா வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டாருங்க. மெயின் டோர் கதவை தாண்டி கால் எடுத்து உள்ள வச்ச அடுத்த செகண்டேங்க அவருக்கு அப்படியே டோட்டலா பிளைண்ட் ஆயிருச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியலங்க. அதற்கடுத்து காலையில ஒரு 4 மணி 4:30 மணி இருக்குங்க, ஓரளவுக்கு வெளிச்சம் அடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா இருட்டாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4:30 மணி தோராயமாக தான் சுயநினைவு வந்து எந்திரிச்சு பாக்குறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி பயங்கர வீக்கா இருந்திருக்காருங்க. என்னடா கரண்ட் எதுவும் இல்லாம இருட்டா இருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. உள்ளேயும் அப்படிதான் இருக்கு. அதே நேரத்துல அந்த வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா புதர்கள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சைடு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் இருக்குங்க. அந்த வெளிச்சம் மட்டும் உள்ள வருது. அந்த வெளிச்சத்தில் அப்படியே தட்டு தடுமாறி எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்ங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீடு வந்து பெரிய வீடு தாங்க. 2 பெட்ரூம் இருக்கு, ஒரு ஹால் இருக்கு, ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய கட்டலுங்க. அந்த கட்டல் நல்லா பொது நல்ல ரிச்சான கட்டல் மாதிரி தாங்க இருக்கு. அந்த கட்டல் மேலே தான் இவர் படுத்திருக்காரு. அதே நேரத்தில் இவருடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு துணி இல்லைங்க. அதற்கடுத்து அவசர அவசரமா என்ன நைட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. ஒண்ணுமே புரியல. எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் கூட சேகருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக துல்லியமா சொல்லுவாருங்க. ஆனா அன்றைய நாள் அந்த வீட்டிற்குள்ள காலடி எடுத்து வச்ச அடுத்த செகண்டே அவருடைய மூளை அப்படியே ஃபுல்லா பிளைண்ட் பண்ணிருச்சுங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவசர அவசரமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு வீட்டை சுத்தி முத்தி பார்க்கறாருங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்திலேயே பார்க்கும்போது பயங்கரமான ஷாக்குங்க. அந்த வீடு முழுவதும் அப்படியே பூச்சிக்கூடு பிடிச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 வருடம் 5 வருடத்துக்கு முன்னாடி பயன்படுத்தாம எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாலடைஞ்ச வீடு மாதிரி உள்ள இருக்குதுங்க. அதே நேரத்தில் இவர் படுத்திருக்கக்கூடிய கட்டல் முழுவதும் ஃபுல்லா அழுக்கு மற்றும் தூசா இருந்திருக்குங்க. அதற்கடுத்து மிரண்டு போன சேகருக்கு ஒன்றும் புரியலைங்க. அந்த பெண்மணி எங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பெட்ரூமை விட்டு வெளியே வந்து ஹால் பக்கத்தில் நிற்கிறாருங்க. ஹாலை தாண்டி அப்படின்னா ஒரே ஒரு பாத்ரூம் தாங்க அந்த வீட்டுக்கு மொத்தமாவே. அந்த பாத்ரூம் கொண்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டுன்னு விழுகிற சத்தம் கேட்குதுங்க. ஒருவேளை அந்த பெண் பாத்ரூம்ல தான் இருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேகர் நினைச்சிட்டாருங்க. அப்போதும் சேகர் என்ன நினைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் நினைச்ச மாதிரி பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண் தான் இந்த இடத்த தனக்காக பயன்படுத்திக்குவாளாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெண்கிட்ட கூட சொல்லாம அவசர அவசரமா நேரா வண்டி எடுத்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் அந்த பெண்கிட்ட போகக்கூடாது, அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காருங்க. நடந்தது இல்லாம ஒரு கெட்ட கனவா நினைச்சிட்டு அவ இனிமேல் வந்தா அப்படின்னா நம்ம ட்ரிப்புக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இருந்திருக்காருங்க. ஆனா அடுத்த நாள் 3வது நாள் இரவு நடந்தது இன்னும் பயங்கரம் அப்படி சொல்லலாங்க. எப்படியும் அந்த பெண் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டே இருந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் நாள் தான் அப்படி யதார்த்தமா டூர் போன பஸ்ல வந்த மாதிரி வந்துட்டு வந்தாங்க. ஆனா 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா தானா வந்து இவரை வீட்டுக்கு கூட்டு போனது வேணும்னேங்கிறது நடந்து வந்தா கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாளும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்திருக்காருங்க. இவர் நினைச்ச மாதிரியே 1:30 மணி தோராயமாக அந்த பெண் வந்து ஆட்டோவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நின்றுட்டு வண்டி எடுத்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய சேகர் வந்து
திட்டாருங்க. நான் இன்னைக்கு வரமாட்டேன், உன் வேலை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாருங்க. அது வரைக்கும் சிரிச்சு பேசிட்டு அந்த பெண்மணி சேகர் இப்படி சொன்னா அடுத்த செகண்டே கோபம் அதிகமாயிருச்சுங்க. இப்போ நீ வரல அப்படின்னா நேற்று நீ என் கூட வந்து இருந்ததெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்றாருங்க. இவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஸ்டாண்ட்ல வந்து இவர் மட்டும் இல்லைங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு நண்பர்கள் தான். அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பயந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை பின்னாடி ஏற்றிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு ரிலீவாக பார்க்குறாரு. 3வது முறை அந்த பெண்ணை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போகும்போது தான் சேகர் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆட்டோவில் 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை வந்திருக்காங்க. இந்த எல்லா டைமே ஒரே சேரியை தாங்க அந்த பெண் கட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போது தான் சேகர் அதையே நோட் பண்ணுறாருங்க. அதற்கடுத்து எல்லாமே குழப்பமா இருக்கு. 3 நாளும் ஒரே சேரி எப்படி கட்டுவாங்க? அது மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே புதுசு மாதிரி தாங்க அந்த சேரி இருந்துச்சு. இது எல்லாமே திங்க் பண்ணிட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காருங்க. கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு பிறகு இவர் மனசு கேட்காம உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் 3வது நாள் தான் கேட்குறாரு. 2வது நாள் இவர் கணவன் மனைவி மாதிரி இருந்தாங்க, அப்போதும் கூட கேட்கல. கடைசி நாள் தான் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பேர் குணசெல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்லியிருக்குங்க. அதுக்கடுத்து இது சொந்த ஊரா அப்படின்னு சொல்லி கேட்ட அடுத்த செகண்டே இல்லை எனக்கு ஊர் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இந்த 2 வார்த்தை மட்டும் கேட்டு அதற்கு பிறகு எந்த கேள்வியும் சேகர் கேட்கலீங்க. அதற்கடுத்து ஒரு வழியாக அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆட்டோவை நிறுத்துறாருங்க. ஆட்டோவை விட்டு கீழே இறங்கின பெண்மணி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கைகளை ஸ்டேரிங்கை பிடிச்சிருப்பாங்களே இப்படி தான் இருக்கும், அந்த கைகளை பிடிச்சி இழுக்கிறாங்க. அடுத்த செகண்டே நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சத்தம் போட்டுருவேன், இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் பெரிய ஆளுங்க, உன்னை ஒன்றுக்கெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தால் வேற வழி இல்லாமல் மறுபடியும் ஆட்டோ ஓரமாக போட்டு அந்த பெண் கூப்பிட்ட காரணத்தால் உள்ள போறாருங்க. அந்த டைம்ல தான் சேகர் இன்னொரு விஷயத்தை நோட் பண்றாருங்க. முன்னாடி ஃபுல்லாமே அந்த செடி கொடிகள் மாதிரி புதர் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது அழகுக்காக எல்லாம் வளர்க்கலீங்க. 4 வருடங்களுக்கு மேலாக அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்தாம ஆட்கள் நடமாட்டமே இல்லாத காரணத்தால செலந்தி வலை பிடிச்ச மாதிரி புல்லு பூண்டு அப்படி சொல்லிட்டு நல்லா முளைச்சிருக்குங்க. நல்லா உத்து பார்க்கறாருங்க. அப்போதுதான் சேகர். அது மட்டும் இல்லாம எப்போதும் போல நுழைவாயில தாண்டி வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச அடுத்த செகண்டே அவருடைய மூளை பிளைண்ட் ஆயிடுச்சுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. அதற்கடுத்து அந்த பெண்மணி சேகர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமுக்கு கூட்டு போயிருக்காங்க அந்த கட்டலுக்கு. அந்த பெண்ணுன்னு சொல்ல வேணாம், அந்த பெண் இறந்து போய் 4 வருஷம் ஆச்சு. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க புரியும். கடைசியாக வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே சேகரை கண்ட்ரோல் பண்ணி அந்த கட்டல போய் உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் தாங்க இருக்கும். இந்த 3 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து அங்கே நிற்கிறதும் உள்ள இவர் போறதையும் 2-3 நபர்கள் வந்து அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய பெரிய ஆளுங்க பார்த்துருக்காங்க. எப்படியும் இன்னைக்கு பிடிச்சிட்டு நினைச்சிட்டு தான் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காருங்க. சேகர் ஆட்டோவை சைடில் ஓரம் போட்டு உள்ள போன அடுத்த செகண்டே அந்த 2 பேரும் சரசரன்னு 1/2 மணி நேரத்தில் உள்ள நுழைகிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டே வீட்டுக்குள்ள நுழையும் போது தான் சுயநினைவே வந்திருக்குங்க சேகருக்கு. அப்போது எப்போதும் போல இவர் ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் அப்படியே நிர்வாண கோலத்தில் நிற்கிறாருங்க. அந்த டைம்ல சேகருக்கு என்னடா நடக்குது, யாரா சத்தம் போட்டு உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ளேயே பக்கத்தில் அந்த பெண்ணோட உருவத்தில் ஆன்மாவா இருந்துச்சு இல்லையா, அந்த உருவம் சரசரன்னு ஹாலை தாண்டி பாத்ரூம்குள்ள போயிருச்சுங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த ஏரியாவை சேர்ந்த 2 பேர் வந்தாங்க இல்லையா, டார்ச் லைட்டோட தான் வந்திருக்காங்க. உள்ள வந்துட்டு யாரா நீ, என்னடா நிர்வாண கோலத்தில் இருக்கிற, என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திட்டும்போது பயங்கரமா அழுகிறாருங்க. அவதான் என்னை கூட்டு வந்தா, அவதான் என்னை கூட்டு வரா அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலீங்க அந்த லோக்கல் ஆளுகளுக்கு. இந்த வீட்டை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அதற்கடுத்து யாரா கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அந்த பாத்ரூம் எல்லா சைடும் டார்ச் அடிச்சு பார்க்கறாங்க, யாருமே இல்லை. கடைசியாக சேகர் வந்து அழுதுகிட்டே ஆட்டோ ஸ்டாண்ட்ல டெய்லி 3 நாள் அவதான் கூட்டு வந்தா அப்படின்னு சொன்ன காரணத்தால அந்த லோக்கல் நபர்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உண்மையிலேயே ஏதோ ஒரு பெண்மணி தான் இந்த வீட்டை வந்து தப்பா பயன்படுத்துவா கூட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் மறுபடியும் தேடி பார்க்கறாங்க. எங்கேயுமே இல்லை, மாடி முதல் கொண்டு. கடைசியாக அந்த சேகரை வெளியே கூட்டு வர்றாங்க. உண்மையை சொல்லு அப்படின்னா உன்னை விட மாட்டேன், 3 நாளும் டெய்லி நீ ஆட்டோ நிறுத்திட்டு உள்ள போறதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, என்ன பார்த்தீங்கன்னு சொல்றீங்க, கூட அந்த பெண்மணி வரதை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி சேகர் கேட்கும்போது அவங்க வந்து பார்த்தா திட்டுறாங்க. சேகரை அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மட்டும் தாண்டா போறதை எங்க வீட்டினுடைய ஜன்னல் இருந்து பார்த்தோம், யாருமே கூட வரலையே அப்படின்னு சொல்லும்போது சேகருக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அப்போதே லைட்டா இவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுங்க. 2வது நாள் அந்த பெண்ணோடு வீட்டுக்குள்ள வந்து கிளம்பி போகும்போது பயங்கரமா உடம்பெல்லாம் வலியா இருந்துச்சு இல்லையா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறாருங்க. இவர் கிராமத்தில் இருக்கும்போது நிறைய அமானுஷங்கள் ஆவிகளை பற்றி மக்கள் சொல்வதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காருங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. கடைசியாக அந்த சேகரை அந்த ஏரியாவில் கூடிய 2 பேரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ண போறோம், உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்ன காரணத்தால. அப்போதான் சேகர் எல்லா விஷயங்களையும் ஒண்ணு விடாம தெல்ல தெளிவா சொல்லியிருக்காருங்க. 3 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேரி லைட்டா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பெண்ணினுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அந்த லோக்கல் இருக்கக்கூடிய 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பயத்தோடு பார்த்துக்கிறாங்க. டெய்லியுமே 1:30 மணி தோராயமாக என்ன ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிட்டு வந்து விட சொல்லுவா, நான் வந்து விடுவேன், அப்போதான் என்ன உள்ள கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி சொல்லும்போது அவங்களுக்கே புரிஞ்சிச்சுங்க. கடைசியாக அந்த பெண்ணினுடைய அடையாளங்கள்ல சொன்ன காரணத்தினால தைரியத்தோடு அந்த லோக்கல் இருக்கக்கூடிய 2 நபர்களும் சேகர் உள்ள கூட்டு போறாங்க. உள்ள கூட்டி போனா அந்த வீடு முழுவதும் கரண்ட் இல்லாமல் இருக்குன்னு சொன்ன இல்லையா, 4 வருஷம் பயன்படுத்தாத காரணத்தினால ஹால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டோ இருக்குங்க, அப்படியே சிலந்தி வலை பிடிச்ச மாதிரி. அந்த போட்டோவை லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கழட்டி வெளியே கொண்டு வந்து அந்த போட்டோவை பார்க்க சொல்றாருங்க சேகர் அந்த போட்டோவில் பார்க்கும்போது மொத்தம் 4 பெண்கள் இருக்காங்க. 4 பெண்களில்
ஒரு பெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டைம் இவரை கூட்டிட்டு வந்ததுங்க. இந்த பொண்ணு தான் என்னை கூட்டு வந்து, இந்த பொண்ணோட பேர் குணசெல்வி அப்படி சொன்ன காரணத்தினால அந்த லோக்கல் இருக்கக்கூடிய நபர்கள் மிரண்டு போயிட்டாங்க. அப்போது சேகருக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவ செத்து 4 வருஷம் ஆச்சுடா, இவளோட யாரா டெய்லி வந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேகருக்கு வந்து உடம்பே நடுங்கி போச்சு. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, 4 வருடத்துக்கு முன்னாடி இந்த ஆன்மாவாக இருக்கக்கூடிய குணசெல்வி பார்த்தாங்க இல்லையா, அந்த பெண்ணும் 3 தோழிகளுங்க 4 பேரும் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து இங்கிருந்து தங்கி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 பேருக்கும் வெவ்வேறு இடத்துல வேலைக்கு போயிட்டு வந்து இங்கே தங்கி சமைச்சு சாப்பிடுவதும் வழக்கங்க. 4 வருடத்துக்கு முன்னாடி எப்படின்னா கரெக்டாக 94 இருக்கும். ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறது 98 94 காலகட்டத்தில் இந்த குணசெல்வி அப்படிங்கிற பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தை இருந்திருக்குங்க. அந்த பெண்ணினுடைய சொந்த ஊர் திண்டுக்கல். ஏதோ கணவன்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் ரொம்ப கொடுமைப்படுத்தினாராட்டுங்க. அதனால தப்பிச்சு சேலத்துக்கு வந்திருக்காங்க. சேலத்துக்கு வந்த பிறகு குணசெல்விக்கு 3 தோழிகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பழக்கம் ஏற்படுதுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. தனித்தனியாக வீடு எடுத்து தங்குவதற்கு வாடகை அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து பேச்சுலராக இருக்கும்போது சேகர் பண்ணாரோ அதே மாதிரி 4 பேரும் சேர்ந்து இந்த பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்துடலாம், எல்லாரும் வாடகையை ஷேர் பண்ணிக்கலாம், நல்ல லக்ஸரி இடத்துல வாழ்ந்த மாதிரியும் இருக்கும், வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, குணசெல்வி இந்த பெண்களோடு தோழியாக பழகும்போது எனக்கு கல்யாணமாகல, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி தாங்க வந்திருக்காங்க. அப்போதுதான் குணசெல்விக்கு இன்னொரு அஃபேர் ஏற்படுதுங்க. ஏன்னா ஏற்கனவே திருமணமானவங்க தெரியாம தான் இங்கே வந்திருக்காங்க. இன்னொருத்தரோட பழகுறாங்க அப்படின்னா அது அஃபேர் தானே. இங்கேயாவது வெளியே போகிறது அப்படின்னா அந்த குணசெல்வி அப்படிங்கிற பெண் ஆட்டோ டிரைவரான தாமோதரன் அவர் பேர், தாமோதரனோட தான் வெளியே போயிட்டு வரும்போது நல்ல பழக்கம் ஏற்பட்டுருச்சுங்க. அதற்கடுத்து 2 பேருக்கும் காதல் பெற்று திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணமான பிறகு இந்த குணசெல்வி அப்படிங்கிற இந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தோழிகளோடு ஒன்றா இருக்க முடியாது இல்லையா, அந்த ஆட்டோ டிரைவரோடு தாமோதரனோடு வேறொரு இடத்துல வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாத காலகட்டம் கழிச்சுங்க. திண்டுக்கல் இருக்கக்கூடிய குணசெல்வியினுடைய கணவர் மற்றும் குழந்தை இருக்காங்க இல்லையா, அந்த குடும்பத்தார் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் கேஸ் கொடுத்து எல்லா பக்கம் தேடி ஆராயிறாங்க. ஒரு வழியாக சேலத்தில் இருக்கக்கூடிய குணசெல்வியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா தாமோதரன் அப்படிங்கிற ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணிருக்காங்களே, ஏற்கனவே குழந்தை இருக்கிறதெல்லாம் அந்த நபர்கிட்டையும் சொல்லல. உடனே தாமோதரன் அங்கிருந்து எஸ் ஆயிட்டாருங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது, திருமணமானதை இவ சொல்லவே இல்லை, குழந்தை இருக்கிறதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டாருங்க. அதற்கடுத்து காவல்துறையினர் திண்டுக்கல் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த கணவரோடு அனுப்பி வச்சிருக்காங்க. குழந்தை இருக்குமா, அதற்காக கூட வாழ அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கலுக்கு வந்த குணசெல்விக்கு அதற்கடுத்து கொடுமை இன்னும் அதிகமாச்சுங்க. ஏற்கனவே சந்தேகப்பட்டு தாங்க பிரிஞ்சு கருத்து வேறுபாடு காரணத்தினால மறைஞ்சுதான் வந்து சேலத்தில் வாழ ஆரம்பிச்சாங்க. இப்போது மறுபடியும் அதே பழைய கணவரோடு வாழ ஆரம்பிச்சாங்க இல்லையா, டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு சூடு வைக்கிறது இது மாதிரி கொடுமைப்படுத்தி இருந்திருக்காருங்க குணசெல்வி. ஒரு வழியாக திண்டுக்கல் இருக்கக்கூடிய அவர் இந்த கொடுமைக்கார கணவர்கிட்ட தப்பிச்சு நேராக சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நள்ளிரவு நேரத்தில் வந்திருக்காங்க. 1 மணி தோராயமாக 1 மணிக்கு இப்போது சேகர் வந்து எந்த இடத்துல ஸ்டாண்ட் போட்டிருக்காரோ அந்த இடத்துல தாங்க பஸ்ல இறக்கி விடுவாங்க. இவங்களும் இறங்கியிருக்காங்க. இறங்கின உடனே இரண்டாவதாக கல்யாணம் பண்ணிருக்கக்கூடிய தாமோதரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நைட் டைம்ல ஸ்டாண்ட் போட்டு இருந்திருக்காருங்க. அவர்கிட்ட போய் நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை ஏத்துக்கோ, உங்களோட வாழ்றேன், வெளியே எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நபர் ஒத்துக்கவே மாட்டாருங்க. எனக்கு வாழ்க்கை இருக்கு, குழந்தை இருக்கக்கூடிய ஏற்கனவே கணவர் இருக்கக்கூடிய உனக்கு திருமணமே பண்ண மாட்டேன், உனக்காக வேணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் தோழிகளுடைய வீட்டில் எடுத்து போய் விடுறேன், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உன் பழைய கணவர்கிட்டயே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி எடுத்துட்டு போய் அந்த தோழிகள் இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்கு இல்லையா, இப்போது சேகர் உள்ள போய் இல்லீகலா இருந்தார்ல அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் இறக்கி விட்டாருங்க. இறக்கி விட்டு முகத்தை கூட பார்க்காம இரண்டாவது கணவராக இருக்கக்கூடிய தாமோதரன் கிளம்பி போயிட்டாருங்க. அதற்கடுத்து அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தோழிகள் இவங்களை தவிர தங்கியிருப்பாங்க இல்லையா, கதவை தட்டி உள்ள போன உடனே 3 பேரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய பொய்க்காரியா இருக்கியடி, எங்க கிட்ட கூட உனக்கு திருமணமாகி கணவர் இருக்காரு, குழந்தை இருக்குன்னு சொல்லி உன்னை இங்க அனுமதிக்கவே மாட்டோம், உன்னோட நட்பா பழகின காரணத்தினால இன்னைக்கு நாள் நைட்டு உன்னை தங்க வைக்கிறோம், காலையில் நாங்கள் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது நீ இருக்கக்கூடாது, எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு 3 தோழிகளும் சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து அதே மாதிரி அன்றைய இரவு குணசெல்வியை தங்க வச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் 3 தோழிகளும் முகம் கொடுத்தும் கூட பேசலீங்க. எல்லாரும் ஆளாளுக்கு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் திரும்ப சாயந்தரம் வரும்போது நீ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் வேலைக்கு போன பிறகு சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு ஒவ்வொருத்தரா திரும்பி வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அந்த 3 தோழிகளுக்கும் பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குணசெல்வி அப்படிங்கிற பெண் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்குமாட்டி மின்விசிறியில் இறந்து போயிட்டாங்க. அதற்கடுத்து காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பெண்ணினுடைய சடலத்தை சொந்த ஹஸ்பண்டான திண்டுக்கலுக்கு எடுத்து போய் அடக்கமெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் மறுபடியும் அந்த 3 தோழிகள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலைங்க. அந்த வீட்டில் இறந்து போன குணசெல்வியினுடைய ஆன்மாவினுடைய தாக்கம் காரணத்தினால யாருமே 1 வார காலகட்டம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு பிறகு மறுபடியும் அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர் நிறைய குடும்பங்களை கொண்டு வந்து அங்கே வாடகைக்காக வச்சாருங்க. ஆனால் யாருமே 1 வாரத்துக்கு கூட இருக்க முடியலைங்க, தப்பிச்சு போயிடுறாங்க. அட்வான்ஸ் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தெரிச்சு போயிடுறாங்க. அதற்கடுத்து நொந்து போன அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாந்திரிகவாதிகளை கூட்டு வந்து பூஜை புனஸ்காரங்களை பண்ணியிருக்காருங்க. என்ன பண்ணாலும் கூட அந்த குணசெல்வி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தவே முடியலைங்க. அந்த வீட்டை ஆக்குபை பண்ணிட்டு அங்கேயே தான் இருந்திருக்கு. வேற வழி இல்லாமல் அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டாருங்க. அவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காருங்க, ஏதோ போஸ்டிங்கில் இருப்பாராட்டு இருக்கு.
இந்த வீட்டை அப்படியே வாடகைக்கு விட முடியாமல் போனா போட்டு சொல்லிட்டு விட்டு தொலைச்சிட்டாருங்க. இந்த எல்லா நிகழ்வுகளையும் சேகரை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த லோக்கல் நபர்கள் பெரியவங்க 2 பேரும் சொல்லி முடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சுடா, அவ செத்து 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் அப்படியே மயக்கமே வந்துருச்சுங்க சேகருக்கு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நம்ம பேயோடையா உறவாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கி போயிட்டாருங்க. அப்போதான் சேகர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு 4 வருஷம் கழிச்சு அந்த ஆன்மா என்ன மட்டும் எதுக்கு டார்கெட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. இதை நீ தாண்டா தெரிஞ்சுக்கணும், இனிமேல் இந்த ஏரியாவுக்கு வராத, இந்த ஏரியாவில் நாங்களே உள்ள போக பயப்படுவோம், நீ உள்ள போயிட்டு என்ன பண்றன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஏரியாவை காப்பாற்றுவதற்காக என் மனைவிகள் உள்ள போக வேணும்னு சொல்லி கூட நாங்கள் 2 பேரும் உள்ள வந்தோம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு சேகர் அங்கிருந்து போக சொல்லிட்டாங்க. சேகர் நேரா ஸ்டாண்டுக்கே வராம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. சேலத்தில் கூடிய வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவி கிட்ட ஒண்ணு விடாம மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சு. 2வது நாள் இரவு அவளோட நான் கணவன் மனைவி மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தோணுது, நிர்வாணம் ஆக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்ன உடனே பயங்கரமா அழுதுருக்காங்க. அதுக்கடுத்து மனைவியான வளர்மதி சேகரை கூப்பிட்டுட்டு நேராக திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்து சேகரனுடைய அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டு சேகரனுடைய அப்பா அம்மா சேகரை கூப்பிட்டுட்டு அவங்களுடைய குலதெய்வம் வந்து சின்ன கருப்பன் கோவில் கூட்டு போய் பூசாரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பூசாரி அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி அருளை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்புல இறக்குறாருங்க சின்ன கருப்பன் அருள் வந்த பிறகு ஒன்னொன்னா விஷயத்தை சொல்றாருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதற்காக 4 வருடம் கழிச்சு சேகர் ஆக்குபை பண்ணிச்சுன்னு சொல்லி தானே சேகர் கேட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம், முதல் முறை திண்டுக்கல்ல அந்த கொடுமையான கணவர்கிட்ட தப்பிச்சு வந்து 1:15 மணிக்கு தானே தோழியினுடைய வீட்டுக்கு தாமோதரனுடைய ஆட்டோவில் போனாங்க. அதே மாதிரி தாங்க கரெக்டாக முதல் முறை சேகர்கிட்ட வரும்போது தாமோதரன் அப்படி சொல்லி நினச்சிட்டாங்க. அந்த ஆட்டோவில் ஏறி எல்லாமே ஒன்று வந்த காரணத்தினால அவரும் ஆட்டோ டிரைவர், 2வது கல்யாணம் பண்ணவர் இவரும் ஆட்டோ டிரைவர், எல்லா வேலைகளையும் அந்த ஆவி செஞ்சிருக்குங்க. இதை அனைத்தையுமே அந்த சின்ன கருப்பன் அருள் வந்த பூசாரி ஒன்று விடாமல் சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதிலிருந்து 18 மாதங்கள் அந்த ஆவியினுடைய கண்களுக்கு தட்டுப்படாமல் இருக்கணும்னா சேலத்துக்கு நீ போகாமல் இருக்கிறதா நல்லது. 18 மாதங்கள் உன்னை தேடும் அந்த சிட்டி முழுவதும். அதற்கு பிறகு அதுவே ஓஞ்சு வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கும் அல்லது அது அடங்கி போயிடும். அந்த காரணத்தினால நீ சொந்த ஊரான இங்கே இரு, அங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கருப்பனுடைய அருள் வந்த பூசாரி சொல்றாருங்க. அதை ஏத்துக்கிட்ட சேகர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆட்டோவை தாங்க விட்டு வந்திருக்காங்களே, அதை எடுத்து வருவதற்காக ஒரு உறவினரை கூப்பிட்டு போய் ஆட்டோவை எடுத்து வந்துட்டாங்க. அந்த நாள்ல இருந்து 3 வருட காலகட்டங்கள் சேலம் சிட்டிக்கே இவர் போகாம தாங்க இருந்திருக்காரு. மனைவி அப்புறம் சேகர் எல்லாருமே இங்கேயே இருந்துட்டாங்க. உறவினர்கள் மூலியமாக அங்கே போய் ஜாமான் செட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. வாடகை வீட்டிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கேயே தாங்க தங்கியிருக்காங்க. அந்த சின்ன கருப்பன் பூசாரி சொன்ன மாதிரியே 3 வருட காலகட்டங்கள் சொந்த ஊர்லேயே இருந்த காரணத்தினால அந்த ஆவியினுடைய தாக்கம் அதற்கு பிறகு சேகருக்கு வரவே இல்லைங்க. இந்த சம்பவம் 98ஆம் காலகட்டத்தில் எங்களுடைய உறவினருக்கு நடந்தது பிரதர். இப்போதும் எங்களுடைய ரிலேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சம்பவத்தை என்னுடைய அம்மா சொல்ல ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு திகிலா இருந்த காரணத்தினால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மது அப்புறம் மாது 2மே ஆபத்து தாங்க. இந்த சம்பவத்தின் மூலியமா உங்களுக்கு தெளிவாக தெரியுது. சேகருக்கு இருந்த அந்த சபல புத்தி காரணத்தினால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டினாருங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு கடவுளுடைய அருளால தப்பிச்சாரு. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்களையும் சொல்ற மாதிரி மது மாது 2 மோகம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை சீரழிஞ்சு தாங்க போகும். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.